to Kollywood Uncut with Keethana Venkatesh. Sunday வந்துருச்சுங்க. டெய்லி நம்ம Kollywood Uncutல வித்தியாசமான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில இன்னைக்கும் சூப்பரான Kollywood நியூஸோட வந்திருக்கேன். வாங்க அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது பாயும் புலி படத்தோட பிரஸ் மீட் தாங்க. ஆல்ரெடி சுசீந்திரன் டைரக்ஷன்ல நம்ம விஷால் சார் நடிச்ச படம் தான் பாண்டிய நாடு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதே காம்பினேஷன்ல இப்போ ஒர்க் பண்ணிருக்க படம் தான் பாயும் புலி. இந்த பிரஸ் மீட்ல விஷால் சார் ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு படம் எப்ப சக்சஸ்ஃபுல் ஆகும்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்போ மக்கள் கிட்ட போய் நல்லா சேருதோ அப்பதான் அந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வரிசையில இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே கண்டிப்பா நல்லாவே போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இந்த பிரஸ் மீட்ல அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. என்ன டைரக்டர் சுசீந்திரன் சாரோட சேர்ந்து வேலை செய்கிற தேர்ட் ஃபிலிம் இது. பாண்டிய நாடு, ஜீவா, அதுக்கு பிறகு இந்த திரைப்படம். அண்ட் விஷால் சாரோடைய காம்பினேஷனில் வேலை செய்கிற இரண்டாவது திரைப்படம். அண்ட் வேந்தர் மூவிஸ்க்கு வந்து வேலை செய்கிற ஃபஸ்ட்டு படம் இது. இதில் நல்ல ஒரு கமர்ஷியல் ரேசி நம்பர்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். 5 பாடல்கள் இதில். அதில் 3 பாடல்கள் வந்து ஹீரோயினுக்கும் பேஸ் பண்ண லவ் ரொமான்டிக் சாங்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சாங் வந்து ஒரு தீம் ட்ராக் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய புதியவர்களும் வந்து அறிமுகமாயிருக்காங்க, சிங்கர்ஸ். அண்ட் வைரமுத்து சாரோடைய வரிகள். இன்றைக்கி இந்த ட்ராக் சிலுக்கு மரமே இந்த ட்ராக் லான்ச் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயும் வந்து இந்த சாங்கோடைய மேக்கிங் வீடியோ வந்து லைவ் ஆகிடும். இன்னும் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அது வந்து லைவ் ஆகிடும். அண்ட் இந்த படத்தில் மறுபடியும் எனக்கு வந்து மியூசிக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் இந்த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல படத்தை கொடுக்க போகிற வேந்தர் மூவிஸ் மதன் சாருக்கும் சிவா சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் இமான் அண்ணனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்கலையே டிவியில் வந்துட்டு வந்துட்டீங்க பாருங்கள், உங்கள் சீன் வருது, உங்கள் பாட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் நீங்கள் பாட்டு வந்து ஓடியாங்கன்றாங்க. ஏன்டா அதுக்குள்ளே நான் தான் இருக்கேன். மேக்ஸிமம் அண்ணன் ஒர்க் பண்ணுற நிறையா சீனுக்குள்ளே நான் இருக்கிறேன். என்னை விட நான் இறைவன்ட்ட அண்ணன் எப்போ இதே மாதிரி பிஸியாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷால் சார், விஜய், பாண்டிய நாடு, அடுத்தடுத்து என்ன எல்லா படத்தையும் விஷால் சார் நடிச்சுக்கிட்டே இருக்கு, நடிக்க போகிறேன். பேப்பரில் விஷால் சார் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் விஷால் சார் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எங்கள் சுசீந்திரன் ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா நிற்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்தாந்து வெந்த சூரிய அப்படின்னு அடையாளம் காட்டிட்டு இன்னைக்கு இத்தனை கேமரா முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. அண்ணனுக்கு ரொம்பவும் நன்றி. அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. மற்றபடி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா அண்ணங்களுக்கும், என்னை கொண்டாந்து இந்த அளவுக்கு இங்கே வச்சிருக்க எல்லா இயக்குனர், எங்கள் அண்ணன் பாண்டியராஜன், இங்கிசன் சார், எல்லா ப்ரொடியூசர், எல்லா இயக்குனருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க.
மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி எங்கள் வாழ்த்துக்கள். வி மியூசிக்கோட 4th ஆல்பம் இது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் இமான் சார். என்ன ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர். பிகாஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் 555 ஒரு ஃபேவரட்டான சாங். ஸோ அதே மாதிரி சில்குமரம் கூட ஐ ஹோப் இட் பி அ பிக் ஹிட். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு ட்ராக்கு கூட இருக்குது, முயல் குட்டின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அப்படியே பாண்டிய நாட்டில் ஏலே மருது மாதிரி இட்ஸ் காட் தட் ஃபீல். ஸோ ஐ ஹோப் தட் வில் பி அ ஹிட். அண்ட் நாங்கள் எல்லாருமே படத்தை பார்த்தோம். ஸோ ஆஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக் இட் அண்ட் ஐ விஷ் ஆல் த எவ்ரிபடி இந்த டீம் ஆல் தி பெஸ்ட். பாகுபலி திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக் லான்ச். ஸோ எல்லா விஷயங்களும் விலவரியாக ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பேசலான்னு முடிவு பண்ணோம். இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து செப்டம்பர் 4th முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த பாயம்புலி வந்து எனக்கு என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஒன்று, நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருக்கேன். இது 3ஆவது முறை. அதாவது ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அவரோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் எப்பவுமே நான் வேலை செய்வேன். காம்பினேஷன் ரிப்பீட் பண்ணும்போது சுசி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சுசீந்திரன்ஸ் கெரியர் பெஸ்ட். ஏன்னா எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக நடிக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து சிறப்பாக அமையணும். ஏன்னா அதுதான் மனசில் பதிவாகும் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது. அந்த வகையில் எனக்கு பாண்டிய நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருந்தார். இன்ஃபேக்ட் மை ரீஎன்ட்ரின்ற மாதிரி இருந்தது ஒரு நடிகனா இந்த இண்டஸ்ட்ரியில் பாண்டிய நாடு. அந்த வகையில் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும். இட்ஸ் அ சோல் ஸ்டரிங் ஃபிலிம். இந்த விழா நாயகன் இமானுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் சுசி எப்போ கம்போசிங் போகும்போது கண்டிப்பாக இமான் வந்து அவரோட பெஸ்ட் டெஃபினட்டாக நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காத்துட்டு இருந்தேன். எல்லா 5 பாடல்களும் உண்மையாக சொல்லப்போனால் சிலுக்கு மரமை விட எனக்கு யார் அந்த முயல் குட்டி தான் என்னோட ஃபேவரட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் திஸ் இயர் நான் கண்டிப்பாக சொல்வேன். அண்ட் இந்த ப்ரொடியூசர் வேந்தர் மூவிஸ் மதன் அவர்கள், திரு டி சிவா அவர்கள், திரு பாலா அவர்கள் பற்றி நான் ஒரே விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். எங்களை மாதிரி நடிகர்களுக்கு உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக தேவை. நான் இதே மேடையில் ரொம்ப ஆதங்கோட ஒரு விஷயம் சொன்னேன். அது நடிகனாக வந்து சில நேரத்தில் வந்து நாங்கள் கொடுக்குற உழைப்பு வந்து கரெக்டாக அது செயல்படாது. அதுக்கு சில காரணங்களால் சில படங்கள் அது வேறு திசை மாறி போகும், நான் நினச்ச தேதிக்கு வராது. ஒரு பயத்தோடையே வந்து உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மதன் சார் வந்து போக போக தான் எனக்கு பழக்கம். எனக்கு சிவா சார் தான் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். எனக்கு ஒரு பயத்தோடு தான் நான் இந்த படத்தை தொடங்கினேன். பட் எனக்கு முதல் நாள்லேயே அந்த பயத்தை போக்கி இன்னி வரைக்கும் வந்து எனக்கு மறுபடி ஒரு தயாரிப்பாளரோட மறுபடி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து வேந்தர் மூவிஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் சுசீந்திரன் என்ன ஒரு விஷன் பிளான் பண்ணாரோ அது அப்படியே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த ஹோல் கிரெடிட் கோஸ் டு திஸ் ப்ரொடக்ஷன் டீம், டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக சசீந்திரன் டைரக்ட் பண்ணி வெளியாக போகிற தகவல் படத்தோடைய ஆடியோ லான்ச் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேரக்டர் ஆல்ரெடி மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி சீரியல்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காருங்க. பட் தமிழில் இதுதான் அவருக்கு முதல் படம். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம டேரக்டர் சார் கிட்ட கேட்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி விமன் பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னாலஜி வளர வளர எல்லா படங்களுமே வந்து டிஜிட்டலில் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தை அவங்க ஃபிலிம்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி இந்த ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். என் பேர் ரிஷி. இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ. இது என்னோட முதல் படம். இதில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன் நான். நல்ல டெக்னிக்கலி நல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இது படத்தோட பாட்டானதில். தமிழுக்கு என்னோட வணக்கம். இந்த மண்ணு மக்களுக்கு என்னோட வணக்கம். இது என்னுடைய தமிழில் முதல் படம். என் பேர் கே சசீந்திரா. டைரக்டர் பரதனோட அசோசியேட்டாக இருந்து தான் நான் வந்து இந்த திரையிலே வந்ததே
தொழில் கற்றுக்கினேன். அது இல்லாமல் தமிழில் நான் அங்கே அப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டில் நான் தமிழில் வந்து 22வது வயசில் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணேன். அந்த சீரியல் பெஸ்ட்டு சீரியல் அவார்டு அன்றைக்கி கிடச்சிது. அதுக்கப்புறம் தாம்பத்தியம் சொல்லி ஒரு சீரியல் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போது தமிழில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கு. இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் நிறைய சப்ஜெக்ட் நம்ம முன்னாடி இருக்குது. ஏன் ஒரு மெசேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படி ரொம்ப ஆசை. அந்த மெசேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா எப்படிப்பட்ட மெசேஜ்? நிறைய மெசேஜஸ் சொல்லலாம், நிறைய தகவல் சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பு கொடுப்பாங்க. அது யார் லைஃப்பில் இருந்தாலும் ஒரு தகவல் நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுப்பாங்க. அந்த பாதிப்பு தான் இந்த கதையோட ஃபஸ்ட்டு அவுட்லைன். அந்த பாதிப்பிலிருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இதோட ட்ராவலிங்கை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டியதுன்னா, பெண் என்றது ஒரு காம பொருள் கிடையாது. அவள் தாயாய், காதலியாய், மனைவியாய், மகளாய், சகோதரியாய் நமக்கு எல்லா லெவலிலும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மனை பார்க்கும்போது கும்பிடுவாங்க. நமக்குள்ள தாய் இருக்குது, நம்ம தாயை நம்ம கும்பிடணும். கும்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மதிக்காத மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் அந்த மதிப்பு இல்லாமல் ஒரு ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால விளைவுகள் நிறைய இருக்குது. பாம்பேயில், டெல்லியில், இந்த மாதிரி எல்லாம் ஷொர்ணூர், கேரளாவில் ஷொர்ணூர், இங்கே பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, இங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள் வந்து பெண்ணை வந்து சாதாரணமாக மதிக்காமல் கொடூரமான ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு போய் விடுறாங்க. இதை பற்றி எப்படி சொல்லலாம்? அந்த கருத்து தான் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தோட தீம் முதல் தடவையாக டேரக்டர் சார் சொல்லும்போது இட் ஹேஸ் எ ஸ்ட்ராங் மெசேஜ். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட் டைம் சார் சொல்லும்போது இந்த படத்தில் சாங்க்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை இருந்தது. there was no chance for a song in this movie. After that, after 2 months, sir கூப்பிட்டாரு and he asked me to compose some songs for this movie and he wants some commercial songs. இதில் ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த ஃபிலிமில். எந்த சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஆஃப்டர் 2 months he just called me and he showed the shots. ஃபிலிமில் லிப் மூமெண்ட் தவிர மீதி எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஷூட் பண்ணி அதை என்ன காமிச்சார். அதுக்கப்புறம் தான் என்னோட இந்த படத்துக்கு டியூன் பண்ணணும்னு சொன்னேன். இட் வாஸ் அ கிரேட் சேலஞ்ச். எனக்கு தமிழ் கொஞ்சம் மோசம், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட மியூசிக்கே பண்ணது, டியூனே இட்டது. பெண் போவே பெண் போவே பொன் கதிர் பூவாசம் தேவதை நீதானோ. பெண் பூவே பெண் பூவே பொன் கதிர் பூவாசம் தேவதை நீதானோ. Okay, thank you once more. So please support me and please support the Thagaval movie. Thanks அடுத்ததா சத்ய சரவணா டைரக்ட் பண்ணி வெளியாக போகிற மஞ்சள் படத்தோட டீம் இன்டர்வியூ பார்த்து தாங்க பார்க்க போறோம். இந்த இன்டர்வியூல நம்ம டைரக்டர் சார் கிட்ட இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் இது ஒரு மதுரையை பேஸ் பண்ணிருக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல எந்த சீன்ஸுமே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்பவே நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் அஷூரன்ஸ் வேற கொடுத்திருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இன்டர்வியூல அவங்க பேசியிருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஐம் திவ்யா. மஞ்சள் படத்தில் வந்துட்டு செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். தென் மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர சம்திங் அந்த பேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டோரி. தென் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த சத்யசரன் சார் வந்துக்கு ரொம்ப நன்றி. தென் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கதம் கதமில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தென் இப்போது பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற மூவியில் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. என்னோடய பேர் சத்யசரவணா. நான் இயக்குனர் செல்வன், சந்தர்நாத், சுந்தரன் இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து டைலாக் ரைட்டர் பிரசன்னகுமார் சார்கிட்ட தான் நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் படம் அந்த ஷார்ட் ஃபிலிம்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது எனக்கு பாண்டிச்சேரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துட்டு எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கிடைச்சிது. அந்த அவார்டை பேஸ் பண்ணி நான் ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கல மிஸ்டர் கணேஷ் சுரேஷ் அவங்க எனக்கு ஒரு காண்டாக்டில் லிங்க் ஆனாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த கதையை நான் அடுத்து பண்ண போகிற கதையை பற்றி ஒரு 3 கதை அவங்கள்ட்ட காட்டினேன். 3 கதையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில். இப்போ மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பட்டமான ஒரு கிராமம். இப்போ அடுத்த 2 கதைகளும் ஃபுல்லாக அப்படியே உள்டாவாக வந்து சிட்டி பேக்ட்ராப்பில் இருந்தது. அவங்களுக்கு இல்லை சார், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். கிராமம்லாம் நான் படங்களில் பார்த்ததில்ல தான். நான் கிராமங்களை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம அதனால் இப்போ இந்த மஞ்சள் படம் நம்ம பண்ணலாம். அதுக்காக கிராமத்தை பார்க்குறக்காக ஒரு இந்த படத்தை கமிட் பண்ணல. கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் சொன்ன கதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தை சீரழிக்கிற விஷயம் சார், அது பயங்கரமாக சீரழிச்சிட்டு இருக்குது. அந்த விஷயத்தோட பாதிப்பு என்னன்றதை நான் சொல்லணும். பாடம் எடுக்கல யாருக்கும், நான் ஐயோ பாடம் சொல்லலை. நான் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை அந்த விஷயங்கள் நம்ம வந்து சீரழிச்சிட்ருக்கு, இது கரெக்டாக தப்பா, இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹாய், என் பேர் கீர்த்தி. இந்த மூவியில் நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக லவ் அப்புறம் ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்கும். வெறும் என்ன சொல்கிறது, லவ்வர்ஸ் மட்டும் பார்க்காம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே பார்த்து போய் ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான மூவியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாம் கேரண்டி. அண்ட் எனக்கு சான்ஸ் கொடுத்த சக்தி சரவணன் சார் அண்ட் ப்ரொடியூசர் கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் என்னென்னா இந்த மூவியோட சாங்ஸ் வந்து இந்த மூவி இந்த லெவல் இருந்துச்சுன்னா அது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்தளவுக்கு ஒரு மெலடி ஃபோக் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோனர் சாங்ஸும் ரொம்ப மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் யா, எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணுங்களே இப்படி தான் பாடகர் ஜெயமூர்த்தி நான் பேசுகிறேன். மஞ்சள் இந்த படத்தில் நான் ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். மொத்தம் 5 பாடல். இதில் வந்து இசையமைப்பாளர் செல்லு நம்பி ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருக்கிறாங்க. நல்ல பாடல்கள் வந்திருக்கு. சரவணன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு ரொம்ப அற்புதமாக எந்த செலவினமும் பார்க்காம நல்லா வரணும் படம்ன்ற லெவலில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த 5 பாடல்கள் ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு தளத்துலேயும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் செல்வ நம்பி சார். அவருக்கு முதல்ல நன்றி. டைரக்டருக்கு நன்றி. அடிச்சு பாரு மோளம் அதுக்கு ஏற்ற தாளம், ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் ஆதிப்பற மூலம், அம்மா வயிற்றில் குழந்தை கூட கொட்டை கேட்டா குதிச்சு ஆடும், செத்து போன உடம்பு கூட எங்க பறைக்கு எழுந்து ஆடும், அடிச்சு பாரு மோளம் அதுக்கு ஏற்ற தாளம், ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் ஆதிப்பற மூலம். இந்த பாட்டை நான் தான் பாடியிருக்கிறேன். படத்தில் ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஹீரோ பாடிட்டு வருவார். ஒரு வித்தியாசமான தோரணையில் அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டை நீங்கள் கேட்கணும். படத்தில் தேட்டரில் போய் நேரடியாக பார்க்கணும். நான் மஞ்சள் படத்தோட கேமராமேன் சதீஷ் எம்எஸ். இது என்னோடய முதல் படம். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ராஜ் கபூர் சார், ஜெயசூர்யா சார், சம்பத்ராம் சார், சண்முகன் சார். இதில் சம்பத்ராம் சாருக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது. இதில் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து நிறைய பேசப்படும் அவருக்கு இந்த விஷயத்த வந்து. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எடிட்டிங் எல்வி தாஸ் சார். எல்வி தாஸரை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் ஆல்ரெடி மைனா கும்கி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம படம் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை வந்து நம்ம படத்தை ராவாக கட் பண்ணியிருப்பார். ஒன்லி கட்டாக தான் போயிருப்பார் விஷயம் எல்லாமே. இதில் எந்த எஃபெக்ட்ஸும் இருக்காது. இல்லை மியூசிக் டைரக்டர் செல்வ நம்பி. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து கிளைமேக்ஸ் சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எல் கணேஷ் அண்ட் சுரேஷர் அண்ட் பிரியா மேம். இந்த படத்துக்கு விஷுவலாக நாங்கள் ரொம்ப எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோன்னா எல்லாமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூவ்மெண்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் டைரக்டர். ஸோ ஒரு சின்ன விஷயமா தான் சரி மூவ்மெண்ட் கொடுப்பேன். இதில் சாங்ஸ் ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு விஷுவலாக. பர்டிகுலராக பஸ் சாங் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்போம். பஸ் சாங் வந்து தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல் மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து ட்ராக் க்ரெயின் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ஸ்டடிக்கம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சாங் ஃபுல்லாக ஹேண்டில் போயிருக்கோம். விஷுவலாக நல்லா வந்திருக்கு.
பட் அடுத்ததா எஸ் ராஜமௌலி டைரக்ஷன்ல பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமனா, சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நடிச்சு வேர்ல்ட் வைட் பட்டே கலப்பிட்டு இருக்கிற பாகுபலி படத்துடைய சக்சஸ் மீட் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய சக்சஸ் மீட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். பாகுபலி படம் பார்த்தேன். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். பிரபாஸ் சார், ரம்யா கிருஷ்ணன் மேம், டைரக்டர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா இப்போது என் படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அங்கே என் அசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, கட்டப்பா வந்து ஏன் இவரை கொன்னார், பாகுபலியை கொன்னார், இதுதான் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ஸோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி வார் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும், இந்த மாதிரி எபிக் மூவிஸ்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்லாம் நமக்கு தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி, நம்மளை வந்து இந்த மாதிரி காமெடி படம் தவிர வேறு எதுவும் பண்ண விட மாட்டாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாவது யாராவது அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார் மூவிஸ் ஹாலிவுட்டில் வர அந்த கிளாடியேட்டர் அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டுடியோ கிரேன் ஞானவேல் சாருக்கு சொல்லணும். இந்த படத்தை வந்து இங்கே அவ்வளோ பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் சார் இங்கே வந்திருக்காரு. என்னென்னா இந்த படத்துக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தின படம் வந்து நான் ஞானவேல் சார் தான் ஹைதராபாத்தில் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி அதுக்குண்டான எஃபர்ட் போட்டு, ஸோ ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹோல் டீமும் அவ்வளோ பேஷியன்ஸாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் தெரியுது. நம்ம எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன், ரிசப்ஷன் எல்லாமே இதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் இன்னும் நிறைய ரெக்கார்டை உடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ள படம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க, இப்போயும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மொத்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உண்மையாகவே வந்து ஒரு கோல்டன் இயர் சினிமாவுக்கு. அதுக்கான பெரிய ரீசன் வந்து பாகுபலி தான். அவ்வளோ கிராண்டியர், அவ்வளோ மேக்னிஃபிசண்ட்டான விஷுவல்ஸு. நார்மலாக நம்ம இந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளாம் ஃபோன்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லேயோலாம் பார்க்க முடியாது. இது உண்மையாகவே ப்ராப்பர் தியேட்ரிக்கல் பிரம்மாண்டமான விஷுவல். அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த கிராண்டியர், அவங்க அந்த அருவி ஷார்ட்ஸ், அவர் அது மேலே ஏறுறது எல்லாமே, அந்த வாரு, ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் பாகுபலி. அது வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரபாஸ் அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்குல டார்லிங்னு. அப்புறம் அவர் டைட்டில் வேறு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்டாக அவங்க எல்லாருடைய டெடிக்கேஷன். 3 வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு டைரக்டரை நம்பி அவங்க செயில் பண்ணணும். அந்த 3 வருஷம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து தேல் ஹாவ் டு மூவ். ஸோ ராஜமௌலி சார் ஒரு வாட்டியும் வந்து அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. த பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா டெஃபினெட்லி. அண்ட் ஸ்டுடியோ கிரேனுக்கும் இது வந்து ஒரு கோல்டன் இயராக இருக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தம் சூப்பர். ஆல்ரெடி தேவ் கிவன் த சக்ஸஸ் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமாக சொல்கிறேன், பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா ஒரு படம், பெரிய படம், தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது, முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் வேறு அதில் வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பி வர வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட், ராஜமௌலி சார் மேலே அந்த நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பி இருந்ததுடைய விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா, அதோடைய தமன்னா, அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யம் தேட்டரை போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துளு ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு
நான் அவ்வளோ பெரிய வார்த்தை கூட பயன்படுத்தலாம். தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டுறப்பெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சீன் 2வது சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக நம்ம ஒப்படைச்சிட்டோம் அந்த படத்து ஸ்க்ரீனுக்குள்ளே. நம்ம அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் அவங்க வந்து அப்படியே நடந்து போய் அங்கே வச்சுட்டு அப்படியே நிற்கும் போதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். ஃபுல் படமும் அந்த மேலே போய் அவர் ஏறி நின்னதுக்கு பிறகு அப்படியே டோட்டலாக நம்மளை உள்ளே இழுத்துக்குச்சு. அதுலேருந்து வெளியிலே வர முடியல. மாபெரும் பிரம்மாண்டம். இன்றைக்கி பாகுபலிங்கிற அந்த படத்தில் ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டு வந்து பாகுபலியும் சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு இந்தியா முழுக்க உலகம் முழுவதும் இப்போ கேட்குது. அதுக்கு வந்து இவ்வளோ சின்சியரான ஒரு டைரக்டர் வந்து மட்டும்தான். சமீபத்தில் ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து சமீபத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஒரு படம் தோற்றா பேசுவாங்க. ஒரு படம் ஜெயிக்கும் போது மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மூடு கிரியேட் ஆகிடும். என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ அடுத்த சங்கர் சார் பண்ணுற ரோபோ கூட அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும். செலவு பண்ணட்டும், இவ்வளோ பெருசாக கலெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு மாடலாக அமைஞ்சிரும். இன்றைக்கி சமீபத்தில் வந்த விமர்சனங்களும் வந்து நான் கண்டினியூவாக விஜேந்திர பிரசாத் சார்ட்டெலாம் பேசிட்டே இருக்கேன். இந்த படத்துடைய அவங்க ராஜமௌலி சாருடைய ஃபாதர். இப்போ சமீபத்தில் வந்த விமர்சனங்கள், தமிழில் வந்த விமர்சனங்கள் பற்றியெல்லாம் நான் அவர் கேட்பாங்க. சமீபத்தில் விகடனில் 52 மார்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் கம்பேர் பண்ணிலாம் கேட்டார் எந்தெந்த படத்துக்கு என்னென்ன மார்க்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் இது இவங்க எல்லாமே தரமாக தான் இந்த படத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அப்பப்போ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் தமன்னாலாம் பார்த்தா படத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த எமோஷன் காட்டின விதம்லாம் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. லவ் சீன் ரொம்ப கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அந்த 2 சீன் தண்ணியில் கை வச்சு அந்த வரைஞ்சது சீனும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு கையில் விட்டுட்டு பின்னாடி அந்த சீனும் சரி ரொம்ப அற்புதமான லவ் சீன்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே சங்கர் சார் வந்து எப்படி ரிலீஸ் ஆனப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அங்கே ஷோ பார்க்குறதுக்கு வரிசையில் நின்னாங்களோ, அதே மாதிரி இப்போ ராஜமௌலி சாருக்கு தமிழில் அப்படி ஒரு விஷயம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. உங்களை எல்லாரையுமே அவங்க வந்து தமிழ் தெலுங்கு இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல. சினிமா எல்லாருக்கும் பொது, நல்ல சினிமா எல்லாருக்குமே ஒன்று. దాని గురించి ఇక్కడ మీరు వచ్చి చాలా సంతోషం பிரபாஸ் சாருக்காக. அவர் விறுவிறுத்து சார் இருந்தாங்க. என்ன சார் நீங்கள் பேசணும், தமிழில் பேசுங்கிறதுக்காக வேர்க்குதான்னு கேட்டேன். இல்லை அங்கே தெலுங்கில் பேசுகிறது எனக்கு வேர்க்கும் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் பேசவே தேவையில்லை, தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் சும்மா அப்படி வந்து நின்னா போதும், அதுவே சீன் தான். நம்ம கோலிவுட் அன்கட்ல ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், பிரஸ் மீட்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். For Chennai Fashion Week 7th edition, Nazia Syed. என்னோட collection வந்து Russian princess in India க்கு வர மாதிரி ஒரு collection. Very pastel shades, very soothing shades மாதிரி. This is I've been with CIFW first season and the 7th season வரைக்கும், and my brand வந்து அதே 7 years old, so it's very close to me, and I'm very glad to do this, and I'm Chennai designer இருக்கிறதுனால expecting a lot of support from this city. Thank you. நான் ஸ்வாதி புருஷோத்தமன். என்னோட லேபிள் பேர் ஸ்டுடியோ 149. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஷோ இருக்கும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக்கில். ஐ தேங்க் ஸ்டார்ம் ஃபேஷன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட கலெக்ஷன் வில் பி அ மிக்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ்.
Indian Western fusion style la irukum. First time I'll be doing menswear. Looking forward to it. I'm from the Taj Connemara and we are delighted to be a part of the Fashion Week. We look forward to combining heritage with style and I look forward to having all Chennaites having a good time here. Thank you very much and have a good day. என்னங்க இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுல. இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட அடுத்த கோலிவுட் அன்கட்ல உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் it is Keethana signing off from Kollywood Uncut. Tata, bye bye and take care.